இந்த வீடியோல நம்ம சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சிறு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா. மசாலா என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் வரிசையாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனோட நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு தேவையான அளவு தண்ணி, உப்பு, மிளகுத்தூளை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்ல கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி. மேலும் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.